பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 சைடு பற்றி பார்க்க போகிறோம். அநேக யுத்தங்களில் ஆண்டவர் மனுஷங்களை பயன்படுத்திக்கிறார். அதே சமயம் அநேக யுத்தங்களில் கர்த்தரே இறங்கி வந்து இது பண்ணுறார். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்கலாம். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா பைபிளில் வந்து எப்பயுமே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மனிதர்களை ஆவிக்குரிய யுத்தத்தில் பயன்படுத்துகிறார். ஆவிக்குரிய யுத்தம்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்துல இப்ப பழைய ஏற்பாட்டுல அவங்க வந்து பிசிக்கலா இறங்கி போய் பண்ணதான். இப்போ ஒரு தேசத்தை வந்து ஆண்டவர் அவங்க கையில கொடுப்பாரு. இப்ப கிடியோன் மூலமா ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனை எழுப்பி அங்க ஒரு பர்டிகுலர் ஆவியை துரத்தி அந்த இது பண்ணுவார் ஆண்டவர். ஆனா அதே புதிய ஏற்பாடுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஸ்பிரிச்சுவலா வந்து ஆண்டவர் வந்து மாத்திட்டார். நிறைய இது வந்து நம்ம ஆவியின் இணைந்து நம்ம பண்ற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே வந்து நீங்க பிசிக்கலா அவங்க போய் யுத்தம் பண்ணி ஒரு தேசத்தை இது பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க மாட்டோம். எல்லாமே ஸ்பிரிச்சுவலா வந்து நம்ம பாக்குற மாதிரி தான் பார்ப்போம். அதே மாதிரி அப்போஸ்தலர் பவுலுமே வான மண்டலத்துல பொல்லாதாவின்னு சொல்லுவாரு. ஒரு முறை எபேசியுல நான் வந்து ஒரு மிருகத்தோட யுத்தம் பண்ணேன்னு பாரு. மிருகம்னா என்ன, நம்ம டைரக்டாவா போய் அவர் யுத்தம் பண்ணாரு, அவர் ஆவியில யுத்தம் பண்ணதை தான் அவர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு முறை பிசிக்கலா அவரை அட்டாக் பண்ண வேண்டியதான். அந்த ஒரு சர்ப்பம் கூட கையில வந்து ஏறிடும். அவர் தீல வந்து உதறி போடுவார். உதறி போட்டு அவருக்கு ஒண்ணுமே ஆகாம ஆகும். அதுவே ஸ்பிரிச்சுவலான ஒரு இதுதான். பிசிக்கல் பிளஸ் ஸ்பிரிச்சுவல் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா வசனம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லிட்டு போனாரு, சாவுக்கு ஏதுமான எதோ ஒண்ணு குடிச்சாலும் உங்களுக்கு வந்து ஒண்ணும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொன்னார். அப்ப இன்றைக்கு நம்ம பண்ற யுத்தங்கள், நீங்க எவ்வளவுதான் ஃபயரான ஒரு நல்ல ஒரு ப்ரேயர் பண்ற ஒரு ஆளா இருக்கலாம், இல்லை என் வீட்டில் நான் தான் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். உங்களை கொண்டு அநேக இது செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கணும். எல்லா யுத்தங்களும் நம்மளை மட்டுமே ஆண்டவர் அனுப்ப மாட்டார். ஒரு சில யுத்தம் அவரே டைரெக்டாக வந்து பண்ணுவார். கண்டிப்பாக. ஏன்னா அதுலேயும் நமக்கு ஒரு பெருமை வந்துடக்கூடாது. ஜெர்மனி தான் இது ஆச்சு, நான் தான் என் குடும்பத்துக்காக, நான் ஜெர்மனி தான் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க, நான் ஜெர்மனி தான் என் சபைக்கு இவ்வளோ ஆத்மா வந்துச்சு, நான் ஜெர்மனி தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஒரு சில நேரம் ஆண்டவரே சில நேரம் இறங்கி வந்து யுத்தம் பண்ணுவார். இதே நம்ம கிதியோன் சம்பவத்திலையும் நம்ம பார்க்கலாமே. நியாயாதிபதிகள் 7:2 நம்ம பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானவரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கிதியோன்ட்ட வந்து நிறைய மக்களை கேதர் பண்ணு சொல்லுவாரு. ஓகேங்களா, கேதர் பண்ணு சொல்லுவாரு. ஆனா வந்து கேதர் பண்ணக்கப்புறம் என்ன ஆகும்னா, நிறைய பேர் இருக்காங்கப்பா, இவ்வளவு பேர் வேண்டாம். அதாவது ஆண்டவர் வந்து பர்பஸாவே ஒரு திட்டமிட்டே குறைப்பார் ஆட்களை. எதிரி நாட்டுல 10,000 பேர் இருந்தான் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15,000 பேர் போனாதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஆனா ஆண்டவர் வேணுமென்றே ஆட்களை குறைப்பார். எதுக்கானா அந்த லைனுக்கா தான், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுறதுக்கு இடமா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி ஆண்டவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு சில நேரம் நம்மளே வந்து ஒரு சில நேரம் ஆமாப்பா அந்த சுயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருவோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே வந்துருது, வாயில வந்து எல்லாருமே வந்தது. ஆமா நான் வந்து இது நம்ம எல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணோம்னா ஆவிக்குரிய பெருமையில வந்து அவங்க உலக பிரகாரமான ஒரு பெருமையில உலகத்துல உள்ளவங்க இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஆவிக்குரிய ஒரு ஜெபத்தினாலதான் இதாச்சு. அது முக்கியமா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது உண்மையா கூட இருக்கலாம். ஆமா உண்மையுமே அது அவங்களுடைய சக்சஸா கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு அவங்க பிரயாசப்பட்டிருப்பாங்க எல்லாமே. ஆனாலும் அந்த மகிமை வந்து ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த டேலி பண்றதுக்காக தான் ஆண்டவர் வந்து அப்பப்ப என்ன பண்ணுவார்னா, நீங்க எல்லாம் யுத்தம் பண்ணது போதும், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இந்த யுத்தத்தை நான் பண்றேன், நான் பண்ணாதான் இந்த யுத்தம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு 8 ப்ரேயர் பாயிண்ட் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன். இந்த 8 ப்ரேயர் பாயிண்ட்ல ஒரு 6 ப்ரேயர் பாயிண்ட் நீங்க நல்லா ஜெபிச்சு நீங்க விடுதலை வாங்கியிருக்கலாம். உங்க சபைக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க சொந்த தனிப்பட்ட வாழ்க்கையை விடுதலை வாங்கியிருக்கலாம். ஆனா இந்த 2 ப்ரேயர் பாயிண்ட் மட்டும் பதிலே வராது. நீங்க முனகி நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணி பாருங்க, எவ்வளவு நாள் ஃபாஸ்டிங் போட்டுங்க, ப்ரேயரே வராது. அப்பதான் கடைசியா நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவோம், ஆண்டவரே என் ஜெபத்தினால கிடையவே கிடையாது ஆண்டவரே, ஏன் உபவாசனால கிடையாது ஆண்டவரே, இது நீங்களா பார்த்து நீங்க செஞ்சா மட்டும்தான் ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாத்தீங்களா, அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், இப்பதான் மகளே நீ வந்து கரெக்டா ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நம்மளை ட்ரெயின் பண்ணவும் ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கு. ஏன்னா நம்மளை ட்ரெயினும் பண்ணாம அதுக்காக
ஒரு சில இன்னொரு குரூப் இருக்கு, ஆண்டவரே எந்த யுத்தம் நான் பண்ண ரெடியா இல்ல, எல்லாமே நீங்களே பண்ணிக்கோங்க, இந்த 8 பிரேயர் பண்ண நீங்களே நீங்களும் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பண்ற ஒரு சில பேர் இந்த ப்ரேயர் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆளுக்கு நீங்க சர்ச்சாதான் ஆர்டர் உடனே கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாத்திக்கிறது. அப்படியே மாத்திக்கிறேன். 8 பிரேயர் பாயிண்ட் மட்டும் எழுதி ஊழியக்காரங்கிட்ட சபையில வச்சுட்டு போயிட்டா போதும், எனக்கு எல்லாம் நடந்துரும் அப்படின்ற மாதிரி. அதுக்கும் ஆண்டவர் விருப்பப்படுறது கிடையாது. அதுக்காக ஜெபிக்கிற எல்லார் மேலயும் ஆண்டவர் வந்து பெருமையா தான் இருக்குன்னு நினைக்கிற ஆண்டவர் கிடையாது. ஒரு சில நேரம் ஆண்டவருடைய மகிமை வந்து இப்படி சொல்ல அபரிவிதமா அவர் ஆண்டவர்னு காமிக்கிறக்காகவே அவருடைய மகிமை வந்து ஆண்டவர் ஒரு சில நோய்களை கூட ஆண்டவர் சொல்ல சீஷர்களுக்கு, ஆண்டவர் இவன் வந்து யார் பண்ண தப்பு, இதெல்லாம் யார் பண்ண தப்பு கிடையாது, என்னுடைய நாம வெளிப்படுறதுக்காகவே இவன் வந்து இப்படி படைக்கப்பட்டான். ஒரு சில நேரம் அவருடைய நாம மகிமைக்காகவே அவர் வெளிப்படணும் அப்படிங்கறக்காகவே நம்ம அறிவை தாண்டி அது வந்து செயல்படணுங்கிற காமிக்கிறக்காக, நமக்கே காமிக்கிற நீ மனுஷன் தான்பான்னு காமிக்கிறக்காக ஆண்டவர் இது பண்ணுவார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, மேக்ஸ் நம்ம சப்ஜெக்ட் நிறைய நேரம் மேக்ஸ் டீச்சர்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நிறைய அந்த டாப்பர்ஸையாக கூப்பிட்டு வந்து போர்டில் கொஸ்டின் மட்டும் எழுதி போட்டுருவாங்க. கொஸ்டின் எழுதி நீ வந்து சால்வ் பண்ணு அப்படின்னு. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு அதுலேயே மேக்ஸில் நல்லா இருக்கிற பிள்ளை 1-2 பிள்ளைகளுக்கு வந்து ஓகே நம்மளை தான் நம்ம சார் வந்து எழுதி போட சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில நேரம் இதாக இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான சமயம் எழுதி போடுவார், அதை யாராலையும் சால்வே பண்ண முடியாது. அப்போ தான் வந்து அவர் சால்வ் பண்ணி காமிப்பார். அப்போ தான் அவருடைய அந்த அந்த பொசிஷன் வந்து தெரியும். ஓகே என்னதான் நீ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் நான் வாத்தியார் நீ ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவர் காமிச்சிட்டு போவார். அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரும் நம்மளை வந்து எத்தனை யுத்தத்துக்கு பயன்படுத்தினாலும் ஒரு சில யுத்தம் அவர் இறங்கி வந்தா மட்டும்தான் அந்த யுத்தம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து மாத்திடுவார். நீ இந்த கிதியோன் இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கடைசியில எப்படி அது முடியும்னா 22ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது இவங்க சிம்பிளான ஒரு விஷயம் தான் பண்ணுவாங்க. ஆக்சுவலி 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் உங்க பண்ணினார். செரோத்தில் உள்ள பெட்சிதா மட்டும் அது அப்படியே வந்து அவங்க கடைசியை வந்து ஓடி போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது இவங்க எக்காலத்தை ஊதும் போது ஏதோ சம்திங் ஆண்டவர் பண்ணி அந்த ஒருவர் மேல் உள்ள ஒருவர் பட்டயத்தை ஓங்க பண்ணிடுவார். இந்த இதை நம்ம நிறைய இடத்துல படிப்போம். துதி செய்ய தொடங்கும் போது அந்த யோசபாத் ராஜா சம்பவத்திலேயே நம்ம பார்ப்போம். அப்படியே சத்துருக்களுக்குள்ளேயே குழப்பம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு இது நம்மளா எதிரியானே தெரியாத அளவுக்கு அப்படியே ஒரு மயக்கமான ஒரு சூழ்நிலை அப்படியே வெட்டிட்டு வந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து நடக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சூழ்நிலை ஆண்டவரே டைரக்டா வந்து இறங்கி யுத்தம் பண்ணதை நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அதெல்லாம் நம்ம 1-2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசேராவோட யுத்தம் பண்ணின. இந்த இடத்துல நம்ம பாத்தீங்கன்னா தெரியும் சிசேரா வந்து கடைசியில யாகேலுடைய கையால தான் சாவாங்க. ஆனா அந்த கேப்ல வந்து வானத்துல இருந்து ஆண்டவர் ஒரு பெரிய யுத்தத்தை பண்ணியிருக்காரு. பண்ணனாலதான் சிசேரா ஆக்சுவலி அந்த இடத்துல இருந்து ஓடி வந்து யாகேல் வீட்டுக்குள்ள வந்தது. ஸோ தானா வந்து சிசேரா வரல, அங்க வானத்துல வந்து யுத்தம் பண்ணி நட்சத்திரங்கள்லாம் யுத்தம் பண்ணதுனாலதான் சிசேரா வந்து அந்த பிளேஸை விட்டு ஓடி யாகேலுடைய வீட்டுக்கு வந்தது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து யாத்ராமம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே மோசே தன் கோலை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையும் அனுப்பினார். அக்கினி தரையின் மேல் வேகமாய் ஓடிற்று. எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கல் மலை அதுல அந்த இன்னொரு வசனத்துல இருக்கும் இவங்க போர் பண்ணி இறந்தவங்களை விட அந்த இதனால செத்தவங்க அதிகமா இருப்பாங்க அப்படின்னு. அப்ப ஆண்டவர் பாருங்க வானத்துல இருந்து ஒரு சில இதை வந்து ஆண்டவர் வந்து செய்யறாரு. அவரே டைரக்டா இறங்கி வந்து யுத்தம் பண்றாரு. இப்படி சொல்ல பியாண்ட் தி ஹியூமன் பிரெயின் சொல்லலாம். அது நம்மளுடைய இமேஜினேஷன்ல கூட நம்ம வந்து நினைக்க முடியாத ஒரு அபரிவிதமான ஒரு காரியத்தை வந்து ஆண்டவர் இறக்குவார். ஆமா. இப்போ நீங்கள் வந்து நல்லா ஜெபிச்சுட்டே இருக்கலாம். ஜெர்மனி ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் நான் எங்கேயோ மிஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த அற்புதம் நிச்சயம் செய்வார் அப்படின்ற எண்ணம் வந்துடும். உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவரை சீன்லேருந்து எடுத்துட்டு ஜெபத்து மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெபத்து மேலேயே. அப்போ இனிமே வந்து ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்டும் நீங்கள் அற்புதம் செய்கிறது உண்மைதான், என் ஃபாஸ்டிங் கேட்டும் அற்புதம் செஞ்ச உண்மைதான், ஆனால் நீங்களா இந்த யுத்தத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏன்னா வசனம் சொல்லுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ஒரு குறிப்பிட்ட அப்பா ஆண்டவர் சொல்றாரு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சில யுத்தம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம சும்மா தான் இருந்தாகணும். எதுக்கானா
மறுபடியும் நம்மளுடைய ட்ரஸ்ட்டை வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்றக்காக. இது முக்கியமாக நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறவங்க, நல்லா ஆவிக்குரியவங்களா இருக்கிறவங்களுக்காக தான் இந்த சத்தியம். கண்டிப்பா. இது முக்கியமா. ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம ஆண்டவருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தே ஆகணும். அவர் என்னதான் உங்களை ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் நல்லா, ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு தகப்பன் இருக்கார், நல்ல ஒரு ஆர்மி தகப்பன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தான் பிள்ளைகளா நல்ல ஆர்மியில வந்து ட்ரெயின் பண்றாரு. அதாவது அவரே யுத்தத்துக்கு வராட்டினா கூட இவங்களே போய் செய்யற அளவுக்கு. தாவீதுட்டெல்லாம் சில பேர் சில நேரம் யுத்தத்தை சொல்லுவாங்க, ராஜா நீங்க வர வேண்டாம், நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க போயிட்டீங்கன்னா இஸ்ரவேலுடைய இதே என்மையே போயிரும், நாங்க மட்டுமே போயிட்டு வந்துக்கிறோம் ஒரு டைம் அப்படி சொல்லிதான் போவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா தாவீது வந்து தன் மக்களை அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காருன்னு அர்த்தம். இதே மாதிரி இப்ப ஆர்மியில உள்ள தகப்பன் வந்து தான் பிள்ளைகளை ட்ரெயின் பண்றாருன்னு வைங்களேன், தான் இல்லாட்டினாலும் அந்த பிள்ளைங்களை அவங்களே பார்க்க முடியாம வந்து ட்ரெயின் பண்றாருன்னு வைங்க. அதுக்காக எப்போதுமே தகப்பனை வந்து டிபெண்ட் பண்ணாமே இருந்துட முடியாது. அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் வந்து நம்மகிட்ட விரும்புறாரு. அவர் நமக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையுமே அவர் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. இப்படி ஜெபிச்சா இப்படி அற்புதம் நடக்கும், இப்படி உபவாசம் போட்டா நிச்சயமா நான் மனம் இறங்குவேன், இப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா இப்படி விடுதலை கிடைக்கும், இப்படி துதிச்சு பாண்டிங்கன்னா உங்களுக்கு கட்டுகள் உடையும். இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்த ட்ரைனிங்ஸ் தான். இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ விடுதலைகளும் வாங்கியிருக்கோம், எவ்வளோ அற்புதங்கள் கண்ணால பெற்றிருக்கோம். ஆனா எப்பயுமே ஆண்டவர் ஒரு சில யுத்தத்துல அவரே ஃபுல்லா நான் பண்ணுவேன்னு சொல்லுவார். எதுக்கானா திருப்பி நம்ம பிரெயினை மாத்துறது தான். ஓகே, ஆண்டவர் தான் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஸோ அவர் தான் இந்த யுத்தத்தை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்ற ஒரு இருதயம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருதயத்தின் ஆழத்தில் பதியணும். அப்படி பதிஞ்சால் மட்டும்தான் அந்த ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை, அந்த 100ல் ஒரு 20% பிரச்சனை வந்து அப்போ தான் நமக்கு வந்து சால்வ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். நாங்கள் சுவாசிக்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம், இது ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரம் வந்து அதான் சொல்கிறேன், ஒரு சில நேரம் நம்மளுடைய அறிவுக்கும் ஆண்டவரே அதான் சொல்லியிருக்கேன், என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு. ஒரு சில நேரம் அவருக்கும் நம்ம இடம் கொடுக்கும்போது நீங்கள் யோசித்து பார்த்துருக்கலாம், ஏன் நிறையா ஜெபத்துக்கு நான் பாட்டு ஜெபத்துக்கு நமக்கு வந்து பதில் கிடைக்குது, உடனே கிடைக்குது, ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் பதில் கிடைக்கலன்னா ஆண்டர்கிட்ட அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்களே இறங்கி போடுங்க. ஒருவேளை நீங்கள் பண்ணணுன்ற கூட நான் தெரியாமல் எத்தனை நாள் இருக்கேன், இன்னைக்கு நான் இந்த சத்தியத்தை அறிஞ்சுட்டேன், இனிமே இந்த விஷயத்துக்குலாம் நீங்களே யுத்தம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கும். நிச்சயமா அவரே வந்து இறங்குவார். ஒருவேளை இந்த தவறுகளில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்கள் நம்ம திருத்திக் கொள்வோம். நிச்சயமா யுத்தம் பண்ணி அதை ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மளோட கூட இருப்பார். இந்த வீடியோ நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.